நம்ம நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை தேவேந்திர குல வேளாளர் அரசாணை நமக்கு கிடைச்சிட்டு இப்ப நம்ம எல்லாம் பட்டியலிருந்து வெளியில போனோம்ல வேண்டாம். அதுக்கு வேண்டி நம்ம மக்கள் யாருன்னு காட்டணும்ல, கூட்டத்தை காட்டணும் வேண்டாமா? அப்ப கூட்டத்தை காட்டினா தமிழ்நாடு முழுவதும் அங்க திறந்து வரணும். அப்ப நம்ம கிராமத்துல இருந்து எல்லாரும் வரும். இதை அழைப்பாக நாட்டிலும் தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கிடைத்த பின்பும் நாம் கிராமத்தில் எல்லோரும் முழுமையாக 100% அந்த சான்றிதழை பெற்றிருக்கிறோமா என்பதை உங்கள் மத்தியில் கேட்டு உங்கள் மத்தியில் அதை உடனடியாக நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மத்திய அரசு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதாக இருக்கிறது. அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற போது நாம் அனைவரும் நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை பெற்று நாம் அந்த சாதி சான்றிதழை பெற்றால் மட்டுமே நம்முடைய கணக்கு முழுமையாக அரசாங்கத்தில் இருக்கும். அப்பொழுதுதான் நமக்கு தேவையான அத்தனை சலுகைகளும் நமக்கு கிடைக்கும். நமக்கு தேவையானவற்றை நமக்கு என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. வந்துருங்க. நமது நிர்வாக சங்கடவேல் ஐயா எஸ் அவர்கள் நமது தமிழக வேந்தர் ஐயா அவர்களுக்கு கொண்டாடை அணிவித்து கௌரவப்படுத்துவார். நமது தேவேந்திர குல சமுதாய தலைவர் ஐயா பிரியமானசாமி அவர்களை நேரடி வைக்கிறோம். ஐயா பெரியமானசாமி அவர்கள் நமது தமிழக வேந்தர் அவர்களுக்கு பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாலை வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்குதா? இந்த சாப்பிட்டீங்களா இல்லையா? ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறது, ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்களை பார்க்க வந்ததுடைய நோக்கம் ஆகஸ்ட் 24 திண்டுக்கல்ல நம்ம சமுதாயத்தை சார்ந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு பெரிய மாநாடு. மாநாடு எதுக்கு போகுதுன்னா, தேவேந்திர குல வேளாளர் அரசாங்கம் நமக்கு கிடைச்சிச்சு. இது பட்டியலிருந்து வெளியில போகும். அப்ப அதுக்கு ஒரு பெரிய மாசம் காட்ட அரசுக்கு தெரிகிறது, இவ்வளவு மக்கள் இருக்காங்க, இவங்களுக்கு கூட்டு சொல்லி என்ன அதுக்காக வேண்டி ஆகஸ்ட் 26 சமூக சமத்துவ மாநாடு திண்டுக்கல்ல நடத்த போறோம். வருவீங்களா? பொம்பளைகளை பேசவே இல்லை, நீங்க தான் விசாரிப்பா பேச மாட்டீங்க. எல்லாரும் வரதுக்கு அழைப்பு நாட்டம்
முன்னெடுப்போம். உங்களை பார்த்து மற்ற முயற்சி வெடிச்சு சிறந்த என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சந்திப்போம். திண்டுக்கல். மாலை விளக்கை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சமர்ப்பிக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? நல்லா சாப்பிட்டீங்களா? நீங்க என்ன பதிலே பேசல? நீங்க தான் அப்படி சாப்பிடலையா? சாப்பிட்டீங்களா? சரி, நான் இப்ப உங்களை பார்க்க வந்த நோக்கம் வந்து சமூக சமத்துவ மாநாடு வந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி திண்டுக்கல்ல நம்ம வச்சிருக்கோம். எல்லாம் வருவீங்களா? எல்லாரும் வருவீங்களா? அது பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை தேவேந்திர குல வேளாளர் அரசாங்கம் நமக்கு கிடைச்சிட்டு இப்ப நம்ம எல்லாம் பட்டியலிருந்து வெளியில போனோம்ல, பொண்ணு வேண்டாமா? அதுக்காக வேண்டி நம்ம மக்கள் யாருன்னு காட்டணும்ல, கூட்டத்தை காட்டணும் வேண்டாமா? அப்ப கூட்டத்துக்கான தமிழ்நாடு முழுவதும் அங்க திரண்டு வரணும். அப்ப நம்ம கிராமத்துல இருந்து எல்லாரும் வரணும். இதை அழைப்பாக ஏற்று நாட்டம் அவர்கள் நாட்டாம இதை அழைப்பாக ஏற்றுட்டு எல்லாரும் அழைச்சிட்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி திண்டுக்கலுக்கு எல்லாரும் அழைச்சிட்டு. நன்றி, வணக்கம். மேலும் தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கிடைத்த பின்பும் நாம் கிராமத்தில் எல்லோரும் முழுமையாக 100% அந்த சான்றிதழை பெற்றிருக்கிறோமா என்பதை உங்கள் மத்தியில் கேட்டு உங்கள் மத்தியில் அதை உடனடியாக நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மத்திய அரசு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதாக இருக்கிறது. அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற போது நாம் அனைவரும் நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை பெற்று நாம் அந்த சாதி சான்றிதழை பெற்றால் மட்டுமே நம்முடைய கணக்கு முழுமையாக அரசாங்கத்திடம் இருக்கும். அப்பொழுதுதான் நமக்கு தேவையான அத்தனை சலுகைகளும் நமக்கு கிடைக்கும். நமக்கு தேவையானவற்றை
நமக்கு ஒரு தனி இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்று சொன்னாலும் அந்த எண்ணிக்கையை நாம் முழுமையாக தீர்மானிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதில் நாம் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று உங்கள் மத்தியிலே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் உங்களை சந்திக்கிறதுக்காக தலைவர் தமிழன் நவேந்தர் அவர்கள் நம்முடைய கிராமத்துக்கு வந்திருக்கிறார். கிராமத்தை சேர்ந்த நாட்டாமை உள்ளிட்ட பெரியவர்களுக்கும் நம்முடைய அன்பான மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக திருப்பூரில் தொடர்ந்து அனைத்து கிராமங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்களை சந்திக்கிற ஒரு முகமாக இந்த மக்கள் சந்திப்பு பயணத்தின் மூலமாக உங்களை சந்திக்க வருகிறார். அதனுடைய ஒரே நோக்கம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீண்ட நெடுங்காலமாக நாம் பல்வேறு போராட்டங்களை நம்முடைய அடையாளத்தை மீட்பதற்காக முன்னெடுத்து வந்திருக்கிறோம். தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட தன்னுடைய ஆயுளை இந்த மக்களுக்காக முழுமையாக ஒப்படைத்து களப்பணியில் தொடர்ச்சியாக போராடி நமக்கு தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணையை பெற்றுத் தந்திருக்கிறார். ஆனால் நமக்கு பட்டியல் வெளியேற்றம் என்பது இன்னும் நடைபெறாமல் இருக்கிறது. அந்த கோரிக்கையை நாம் இன்னும் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அதை முன்வைத்து சமூக சமத்துவ ஒரு மாநாடை திண்டுக்கல்ல ஆகஸ்ட் 24 நம்ம நடத்துறோம். அந்த மாநாடுகள் நோக்கம் தமிழகத்தில் ஒரு சமூக சமத்துவம் ஏற்பட வேண்டும் என்றால் நீண்ட நெடுங்காலமாக உளவியல் சிக்கலில் இருக்கக்கூடிய இந்த மக்களை பட்டியல் சமூகத்திலிருந்து வெளியேற்றி ஒரு தலைநிமிர்வை இந்த அரசு ஒரு அரசாணை மூலம் மீண்டும் தந்தால் மட்டுமே நமக்கான ஒரு முழுமையான சுதந்திரம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அதுதான் சமூக சமத்துவத்திற்கான பாதை என்ற அடிப்படையில் தலைவர் அவர்கள் அந்த கோரிக்கையை விடாப்பிடியாக முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாலை வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். நீண்ட நாள் கழித்து உங்களெல்லாம் சந்திக்கிற மகிழ்ச்சி. அருமை சகோதரர் நம்முடைய அட்வொகேட் சுதாகர் அவர்கள் அழகா சொன்னார், தேவேந்திர குல வேளாளருடைய அரசாணை பெற்றாச்சு, பட்டியலினத்திலிருந்து வெளியில போனோம் என்பது நம்முடைய ஒட்டுமொத்த தேவேந்திர குல மக்களுடைய எண்ணமும் கருத்தும் அதுதான். அதன் அடிப்படையிலே நாங்கள் வருகிற ஆகஸ்ட் 24 சமூக சமத்துவ மாநாடு ஒன்று நடத்துகின்றோம். அதற்கு நான் உங்களை அழைப்பாக கொடுப்பதற்காக உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இதை அழைப்பாக ஏற்று தன்னுடைய கிராம சொந்தங்கள் அனைவரும் வருகிற ஆகஸ்ட் 24 திண்டுக்கல்லிலே கலந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டுகிறேன். பட்டியல் வெளியேற்றம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை வைத்துதான் தேவேந்திர குல வேளாளர் அரசாணை பெற்றிருக்கின்றோம். அதுபோன்று மீண்டும் நாம் முயற்சி செய்து ஒட்டுமொத்த தேவேந்திரம் ஒன்றாக கூடினால் மட்டும்தான் அரசாணை கிடைக்குமே தவிர மற்றபடி கிடைக்காது. அப்படி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இது போன்ற மாநாடுகளை எல்லாம் கூட்டி மக்களை திரட்டி இத்தனை லட்சம் மக்கள் நாங்கள் இருக்கின்றோம், இன்னும் கொடுக்க ஏன் தயங்குகின்றனர் என்பதை அரசாங்கத்தை கேட்க வேண்டும். அது மாநில அரசை நாம் கேட்க முடிய நிலையில இருக்கின்றோம். மத்திய அரசு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது, மாநில அரசு நமக்காக கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்ப நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தாலும் முயற்சி செய்ய முடியும். பஞ்சாயத்து போடணும் வேண்டாமா? அப்ப போகணும், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து கேட்டா தான் கிடைக்கும். கேட்கலாம் ஒருவே வர மாட்டான். நாட்டில் அப்படிதான் இருந்துருக்கு. அதனால மீண்டும் உரிமையை பெற்றெடுத்து நாம் யார் என்பதை நிரூபித்து காட்ட அனைவரும் ஒன்று கூடுகின்ற நாள் ஆகஸ்ட் 24 திண்டுக்கல். அனைவரும் பாம்பு கோயில் இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற என்னுடைய சமுதாய சொந்தங்கள் எல்லாம் இதை அழைப்பாக ஏற்று அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.